ஒரு தவறும் செய்யாதவன் மரக்கட்டை. தன்னை அறியாமல் தவறு செய்து தன்னை அறிந்து திருத்திக் கொள்கின்றவன் மனிதன். நாமும் மனிதனாக வாழ முயற்சிப்போம் என்கின்ற நற்சிந்தனையோடு இன்றைய நிகழ்வுக்குள் செல்கின்றோம். ஆன்மீக அன்பர்களே, ஜெயா தொலைக்காட்சியினுடைய அருள் நேரம் ஆனந்த ஆரம்ப நிகழ்வு நாள்தோறும் உங்களுடைய ஜெயா ஆன்மீக யூடியூப் சேனலில் பதிவிறக்கம் செய்யப்படுகிறது. எல்லோரும் பாருங்கள், பலருக்கும் பரப்புங்கள். அடுத்த தலைமுறைக்கும் நாம் ஆன்மீகத்தை கொண்டு செல்வதை ஒரு வேள்வியாக செய்ய வேண்டும் என்கின்ற விண்ணப்பத்தோடு நிகழ்வுக்குள் செல்கின்றோம். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு துற துற ஆசையை அறவே துற. துற துற ஆசையை அறவே துற. ஒரு அற்புதமான சொற்றொடர் உண்டு. வாழ்க்கை எதில் ஓடுகிறது என்று ஒரு கட்டுரை படித்தேன். வாழ்க்கை எதில் ஓடுகிறது? ஒன்று ஆசை, இன்னொன்று நம்பிக்கை. இந்த ஆசை இருக்கு பாருங்க, எல்லா துன்பத்திற்கும் அஸ்திவாரம், அச்சாணி, ஆணிவேர் ஆசைதான். ஒன்று மண்ணின் மீது ஆசை, இல்லை என்றால் பெண்ணின் மீது ஆசை, இல்லை என்றால் பொன்னின் மீது ஆசை. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை மனிதனை மாண்பாக்கக்கூடிய செயல் அல்ல, மனிதனை மண்டியிட்டு மண்ணில் விழக்கூடிய செயல். அடுத்த வரி எழுதுறாங்க, போதும் என்ற மனமே புண் செய்யும் மருந்து. போதும் என்ற மனமே புண் செய்யும் மருந்து. ஆனாலும் இந்த மனம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கிறது. 1000 முறை சொல்லி இருக்கிறேனே, அலை அடங்கினால் கடல் தெரிவது போல மனம் அடங்கினால் தானே கடவுள் தெரிவான். நம்முடைய மனம் அங்கிங்கனாதபடி எங்கும் அலைகிறதே. குற்றமே நடக்காமல் இருக்க என்ன செய்வது? ஆசையை துற. குற்றத்தை குறைத்து கொள்ள சொல்லவில்லை, குற்றமே நடக்காமல் இருப்பதற்கு என்ன செய்வது? ஆசையை துற. பற்றை அறு. நான் ஒன்று சொல்லட்டுமா? இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு சுகபோக துக்கங்களை எல்லாம் அனுபவித்து மாட மாளிகையும் கூட கோவிலையும் தங்கத்தட்டிலும் வண்ண வண்ண உடைகளும் வண்ண வண்ண உணவும் இருந்தபோது எல்லாவற்றையும் தரித்துவிட்டு ஆசைகளை துறந்து போனதனால்தான் உலகத்திற்கே ஞானம் தந்த போதி மரத்து புத்தனாக மாறினான். விடிந்தால் பட்டாபிஷேகம் என்று தெரிந்த போதும் கூட மன்னவன் பணி என்றாகிலும் நும்பணி மறுப்பெனோ என்று புறப்பட்டு மரவுரி தரித்த அந்த ராமன் தான் பதவி கிடைத்ததை விட பதவியை துறந்த போது அன்றடந்த செந்தாமரையை வென்றதம்மா என்று முகப்பொழிவு பற்றி கம்பன் படைத்து காட்டினான். ஏன்? பற்றுதான் வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் காரணம். அந்த பற்றை விடு என்று சொன்ன வள்ளலாரை, ராமகிருஷ்ண பரமஹம்சரை, ரமணரை, எல்லாவற்றையும் தன்னுடைய இளம் வயதிலேயே துறந்த விவேகானந்தரை எண்ணி பாருங்கள். எதற்கு காரணம் வெற்றிக்கு? ஆசையை துற. ஆசவை அறவே அற. ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்கின்றேன். 1000 ரூபாய் இன்றைக்கு நமக்கு கிடைக்க வேண்டும், உளவியல் சொல்கிறது. ஆனால் 500 தான் கிடைக்கிறது. ஆனாலும் மனம் அடங்குவதில்லை. பாதி 500க்கு ஏங்கி நிற்கின்றோம், தவித்து துடிக்கின்றோம். இன்று 200 தான் நமக்கு ஊதியம், ஆனால் 500 கிடைக்கிறது. 200 தான் நமக்கு ஊதியம், 500 கிடைக்கிறது. ஆனாலும் மனம் அடங்குகிறதா? 500க்கு பதில் 1000 கிடைத்திருந்தால் நன்றாக இருக்கும் என்கின்ற எதிர்பார்ப்பு. அடுத்த வரி சொல்கின்றார்கள், அதுதான் ஜென்னின் உச்சம். கோடி ரூபாய் இருந்தால் கூட 1 ரூபாய் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று சொல்லுமா மனம். இந்த மனம் ஒரு குரங்கு தான். கண்ணதாசன் அற்புதமாக எழுதுகின்றார். அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகத்தில் 1000 பக்கங்கள் எழுதினாலும் ஆசையை துறை என்கின்ற தலைப்பில் எழுதுகின்றார். அழகு மனைவி அருகிலிருந்தாலும் அடுத்த பெண்ணின் மீது பார்வை வைக்கின்றோமே, அந்த ஆசையை துற. எவ்வளவு யதார்த்த செய்தி! ஆதிசங்கரரை வழிபட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதர்கள் ஆதிசங்கரரை போல பற்றை துறக்க ஏன் கற்றுக்கொள்ளவில்லை? பட்டினத்தார் பாடல்களை சொல்லக்கூடிய மனம் பட்டினத்தாரை போல மனம் அடைவதற்கு முயற்சி செய்யவில்லையே. பொறாமையும்
ஆசையும் கோபமும் இந்த வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய காரணிகள். எது? பொறாமை, ஆசை, கோபம். அதெல்லாம் குறை எல்லாம் சொல்லிட்டு அப்படி முடிக்கிறாங்க. எப்படி? ஒரு கிணற்றுக்கட்டையில் சுற்றி சுற்றி நடக்கக்கூடிய மனிதன் எவ்வளவு எச்சரிக்கையோடு உள்ளே விடக்கூடாது என்று நினைக்கிறானோ, அதுபோல வாழ்வியல் என்கின்ற கிணற்றில் ஆசை என்கின்ற கட்டை மீது நடக்கக்கூடிய நீங்கள் தவறி உள்ளே விழுந்து மூழ்கி விடாதீர்கள். கட்டையில் கவனமாக நடங்கள். நூல் இழை தவறினாலும் உங்களை நீங்களே மாய்த்து கொள்வீர்கள். அருள் கூர்ந்து ஆசையை துற. அடுத்த வரிதான் முக்கியம். சாதாரண உணவு பண்டத்தை பார்த்தால் 4 அங்குல நாக்கு 40 அடியாக நீள்கிறது. உணவிலிருந்து, உடையிலிருந்து, உள்ளத்திலிருந்து எல்லாவற்றிலும் ஆசையை துறங்கள். நீங்கள் புத்தராக வேண்டாம், மனிதராவதற்கு துறங்கள் ஆசையை துறங்கள்.